வாடா முட்டை முட்டை. என்னடா அவன் புலம்பல் ரொம்ப ஓவராக இருக்குது, பாவமாக இருக்கட்டும் உன்னை பார்த்தாலே. ஆனால் என்ன முட்டை சைக்கோ, என்னடா நீ கொடுத்ததெல்லாம் திருப்பி கேட்குற? 2 வருஷமாக கொடுத்துருக்க, ஒரு ஏறக்குறைய ஒரு 90 லட்ச ரூபா கொடுத்துருக்க பணமாக. அப்புறம் பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்க, ஏர் கண்டிஷன், கட்டில், மெத்தை. பாடுறா, உன் மெத்தையில் வேறு யாரோ பொறுத்துருக்குறாங்க. சரி, உன் ராசி, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். நீ தான் சொல்லிட்டு கணக்கு இருக்கேன்னு. சரி, நீ வானவில்லை, சரி உனக்கு சூட் ஆகாது கட்டில்லாம். சரி, நீ தரையில் படுக்கிறவன் தானே, ரைட்டு விடு. அப்புறம் பப்பி எல்லாம் கேட்குற, ட்ரெஸ் எல்லாம் கொளுத்தணுன்ற. என்னடா அதை எப்படிடா அது நியாயம் இல்லையா? ஏன்னா நீ எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்ப, எவ்வளோ ஒருத்தன் உன்னை நாய் கூட மதிக்காது, உன்னை சொறி நாய் கூட மதிக்காது. அந்த இருக்கிற நீக்கிறவங்க தான் உன்னை வந்து அது கூப்பிடுவானுங்க காசு கொடுக்குறதுக்கு, ஹோமோசெக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படியாப்பட்ட உன்னை ஈனப்பிறவி, மனித ஜென்மமே இல்லாத ஒரு கேடுகட்ட நாயை ஒரு பெண்ணு கணவன் உனக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கான்ல, ஆன்லைனில் ஃபோனில் எவ்வளோ கடலை போட்டிருப்ப. அதுக்கெல்லாம் என்னம்மா சும்மாவாக கொடுவாங்க? நீ சும்மாவாக கொடுத்த? ஏண்டா மொட்டை, சும்மாவாக கொடுத்தடா? கடலை எவ்வளோ கடலை போட்டிருப்ப, எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்ப மனசில். எனக்கு ஒரு மனுஷி, எனக்கு ஒரு மனைவி, எனக்கு ஒரு மனுஷி, உயிர், எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்ப 2 வருஷமாக. திருப்பி கேட்குறீடா மொட்டை? உன் பழக்கமே அதுதான். என்ன பண்ணுவேன் கொடுக்கலன்னா வச்சு செய்வேன்னு வச்சு செய்வேன் ஒன்று வச்சு செய்வாங்க. அழுகுறியடா, பாவண்டா. டேய், நீ என்னது எல்லாரையும் டிப்ரெஷன் ஆகுறியா? ஒன்று ஆக்கிட்டாங்களடா டிப்ரெஷனு, மன உளைச்சல் ஆகிட்டியடா படுபாவி பையா. டே மொட்டை பயலே, எப்படி நீ டிப்ரெஷன் ஆக்குவேன்? வச்சு செஞ்சுட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு போயிடுவேன், எல்லாம் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. நீ வந்து சந்தோஷமாக இருப்ப. மொட்டை, ஒன்று டிப்ரெஷன், நீ வாழ்நாள் ஃபுல்லாக அடுத்து கிடைக்கிற வரைக்கும் ஒன்று நீ டிப்ரெஷன் தாண்டி மொட்டை. உனக்கு அடுத்து யாருன்னா ட்ரை பண்ணு. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஏற்கனவே போட்ட பற்றி அந்த ஆபாச வீடியோ, ஆபாச படம், அப்புறம் நிர்வாண படம், அதெல்லாம் போடாத. போட்டோன்னா நாங்கள் வச்சு செய்வோம் ஒன்று, புரியுதா? நீ பேசு, புலம்பு, கத்தி எடுத்து கழுத்தறுத்து கத்தி எடுத்து அந்த டேப்லெட் போடு அப்படின்னா அப்படியே சேரில், அது ஒரு சேரு, பழைய சேர் ஒன்று இதில் ஓசியில் கொடுத்த சேரு, அதில் டேப்லெட்டை போட்டு அப்படியே வீடியோ ஆன் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கு. அதெல்லாம் பண்ணு. அதெல்லாம் உன் சைக்கோத்தனம், உன்னோட பைத்தியக்காரத்தனம், சைக்கோ. நீ வானவில் குரூப்பு அதெல்லாம் செய். ஆனால் அந்த பெண்ணோட, எந்த பெண்ணோட யாராக இருந்தாலும் அந்த நிர்வாண படம் போடுறேன் அப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்னை வச்சு செய்வோம், புரியுதா? சரி, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? அங்கே வச்சு போராப்பட்ட நீ கொடுத்து அவங்க சொல்லுவாங்கடா, நீ ஏற்கனவே ஒரு பொண்ணை, இவனுக்கு வேலையே இதுதான், இவனுக்கு இந்த படம் பார்த்து கதை சொல்கிறவன், வீடியோ பார்த்து கதை சந்தோஷப்படுறவன். சுய இன்பம்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு சுய இன்பத்துக்கெலாம் ஒன்றும் விஷயம் இல்லை. படம் பார்த்து சந்தோஷப்படுறவன், வீடியோ பார்த்து சந்தோஷப்படுறேன், அது வியாபாரம்லாம் பண்ணியிருப்பியடா. சரி வேண்டாம் விடு, அதெல்லாம் பேச வேண்டாம். ஆனால் வச்சு செஞ்சிட்டாங்களடா உன்னை வச்சு நீ மொட்டை உன்னை பார்த்தா சிரிப்பு தாண்டா வருது. புலம்புடா டே, டைம் பாஸ்டா. இப்போ யூடியூப்பில் ஒரே உருட்டாக இருக்குதுடா, ஒரே உருட்டு. பேய் கதை, பிசாசு கதை, சந்திரமுகி கதை, விட்டலாச்சரியர் கதைலாம் ஓடிட்டுருக்கு. ரொம்ப நாங்களே டென்ஷன் ஆகி என்னடா அது இப்படி ஓடுதேன்னு பார்த்தோம். இந்த புரோக்கரு, மம்மி, கட்டக்குப்பை கருப்பி, ஓடுகாலி, இதெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது எங்களுக்கு. எல்லாம் பேய் கதை, அந்த தவளவாயன், காட்டுப்பண்ணி, எல்லாம் பேய் கதையாக இருக்குது. வந்து சூப்பர் கண்டென்ட்டு, டைம் பாஸ். டெய்லி வாடா, டெய்லி வீடியோ போடுறா, டெய்லி லைவ் போடு, புலம்பு, அழுவு. அந்த வீடியோ அந்த ரூமில் போடுவல, அந்த மாத்திரை போடுவேன், தூக்க மாத்திரையை, போதை மாத்திரையை போடுவேன், அந்த கத்தி அறுப்ப, கையை அறுப்ப, கழுத்து அறுப்ப, அதெல்லாம் பண்ணுறா. டைம் பாஸ் ஆகட்டும்டா. ஆனால் இன்னொன்றுடா, உனக்கு எச்சரிக்கை பண்ணுறேன். எந்த பொண்ணோட நிர்வாண படமோ புகைப்படமோ போட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்று வச்சு செய்வோம், சரியா? சரி, நம்ம கேட்டால் அந்த யாரோ ஃபோட்டோ போட்டு அந்த எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கான்டா, ஒரு ஆண்மகனாக இருக்கான். எங்கள் பார்வைக்கு அவன் ஒரு ஆண்மகன், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கான். ஓ மூஞ்சி கண்ணாடியில் பார்த்தியா நீ? அவன் ஆண்மகன், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கான். ஆண்மகனை தேடி ஒரு
அபலை பெண், ஒரு விதவை பெண், அதெல்லாம் இயல்புடாது, இயற்கை. அதெல்லாம் மனிதாபிமானத்தோட ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற விஷயம். அவன் தியாகியம். அவன் என்ன கேட்டால் ஒரு தியாகின்னு சொல்லுவேன் நான். ஆண்மகன் அவன். ஒரு பெண்ணுக்கு ஒரு சரியான பெண்ணுக்கு ஒரு சரியான ஆண்மகன். நீ அவனை வேறு மாதிரி சொல்கிற. அதை நீ தான் அது. புரியுதா? உன்னால் படம் பார்த்து கதை சொல்ல முடியும், வீடியோ பார்த்து கதை சொல்ல முடியும். அவன் அப்படி இல்லைடா. ஐயோ! ஆனால் ஒன்று அழுதப்பாடுறா. நீ பணம் கொடுக்கறதுக்கு நான் என்னமோ சொன்னேன். பணத்துக்கு நீன்னு என்னமோ சொன்னேன். அது வேண்டாம். அந்த பெண்ணை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் பாடுறா, நீ வாங்கி கொடுத்த கட்டில் மெத்தையில் வேறு யாரோ அனுபவிக்கிறாங்கடா. சூப்பர்ரா. சிவம் உன்னை வச்சு செஞ்சுருக்குடா. சிவம் மொட்டை. இன்னொன்று சொல்கிறேன், இனிமேல் சிவன்ற பேரை சொல்லாத, சிவன்ற வார்த்தையை சொல்லாத. சிவனுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது. இறை பக்திக்கு பற்றி சம்மந்தம் கிடையாது. நீ பண்ணுறது கேவலமான ஆன்லைன் விபச்சாரம். அதில் இந்த சிவனெல்லாம் பேசாத. சிவம் அந்த ஸ்லோகம்லாம் சொல்லி அதெல்லாம் விட்டுரு. நீ ஒரு பொட்டை, நீ ஒரு பெண்ணாக மாறிய ஹோமோசெக்ஸ் ஓரினை சேர்க்கையாளன். உனக்கு சிவன்லாம் தேவையில்லை. நீ ஒரு ஆன்லைன் செக்ஸு. படம் பார்த்து கதை சொல்கிறவன், வீடியோ பார்த்து கதை சொல்கிறவன். சரியா மொட்டை? பாய். என்ன உங்கள்கிட்ட நிறைய புலம்பலையும் அழுகையும் கதறலையும் எதிர்பார்க்குறோம். கதறு மொட்டை. பாய்டா.